புதுசா யோசிச்சு இனோவேஷன் கண்டுபிடிப்பாங்கன்னு பேரு. ஆனா புதுசா யோசிச்சு மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா ஒரு செயலி ஒண்ணு அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த செயலினால என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்ப பொறுத்த வரைக்கும் எல்லோருமே தங்களுடைய வேலை வேலை அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. யாருக்குமே பக்கத்துல இருக்கவங்க கூட பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம போகுது. இதனால நிறைய பேர் நிறைய விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. இந்த மன உளைச்சல் எல்லாம் நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப புதுசா ஒரு செயலி ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செயலி என்ன அப்படின்னா, இதுல முகம் தெரியாத நபர்களோட நம்ம பேசி மகிழ்ந்துக்கலாம். வேணும்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸா கூட ஆயிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த செயலியை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு கான்வர்சேஷன் பில்ட் பண்றோம் அப்படின்னா அந்த கான்வர்சேஷனுக்கு ₹1 வந்து கட்டணமா நாங்க வசூலிப்போம்பா அப்படின்னு சொல்லி எல்லா யூசர்ஸையுமே தன்னுடைய செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நம்பி சரி நம்ம தனியா தானே இருக்கோம், ஆன்லைன் மூலமா ஏதாவது நண்பர்களை நம்ம உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி அந்த ஆப்குள்ள போறாங்க அப்படின்னா அதற்கு பிறகுதான் அந்த ஆப்போடைய ஸ்கேம் டீடைல்ஸே நமக்கு தெரிய வரும். காரணம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம செய்யக்கூடிய அந்த கான்வர்சேஷனுக்கு ₹1 சார்ஜ் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து நம்ம கான்வர்சேஷன் செய்ய செய்ய அந்த கட்டணமும் அதிகரித்து கொண்டே தான் போகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷனுக்கு ₹1 சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா அடுத்த கான்வர்சேஷனுக்கு ₹20, ₹30, ₹100, ₹500 அந்த கட்டணத்தை அடுத்தடுத்த கான்வர்சேஷனுக்கு அதிகப்படியா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. மோஸ்டா இந்த ஸ்கேம் வந்து வயது முதிர்ந்த நபர்களை தான் வந்து குறி வச்சு நடக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கு. நான் இந்த ஆப்பை பயன்படுத்திட்டு இவ்வளவு பணத்தை இழந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இணையதளத்துல வந்து பதிவேற்றாங்க அப்படின்னா அதற்கு கீழே அவ்வளவு கமெண்ட்ஸ் வருது. என்ன அப்படின்னா, நாங்களுமே வந்து இது போல இந்த விஷயத்துல ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி. இது போன்ற வயது முதிர்ந்த பீப்புள்ஸை வந்து குறி வச்சு இது மாதிரியான ஸ்கேம்ஸ் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த செய்தியை வந்து ஒரு செய்தியா கடந்து போகாம இதை ஒரு எச்சரிக்கையா எடுத்து எல்லோருமே செயல்படணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ரெக்வஸ்டா இந்த வீடியோல இருக்கு.